ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாளாகிய இந்த மாதத்தினுடைய 3வது பரிசுத்த நாளை காணவும் வாழ்கிற இடங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் தந்த நிறைவுகளுக்காக கர்த்தரை போற்றுகின்றேன். இந்த தொழுகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறான். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஜெபம் செய்வோம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன், மெய்யனே உமது தயைகளை விவரிக்கையும் மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும். தந்தையே, நான் அதற்குதவியாயிருக்க, தந்தையே, நான் அதற்குதவியாயிருக்க கற்பரவரம் தாரும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிருபை கடலாயிருந்து நிறைவூடி எங்களை ஆஸ்வதிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இறை நாமத்தின்படியாக இந்த மாலை தொழுகையில நாங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டோருக்கும் நன்றி சொல்லி ஆராதிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான அன்புக்காக நிறைவுக்காக கதரை போற்றுகின்றோம் சுவாமி. இந்த சிறப்பு தொழுகையும் இறைவனுடைய திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே பாடுகின்ற ஒவ்வொரு பாடல் வரிகளையும் கர்த்தர் நாமத்தை புகழ்ந்து பாடக்கூடிய தெய்வீக பாக்கியத்தின் நிறைவாக தாரும். படிக்கிற சிந்திக்கிற இறை வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறுகின்ற தெய்வீக உணர்வுள்ள பாக்கியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கதை கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஏறெடுக்க போறதான ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இறைவனுடைய அநாது சிநேகம் அன்பின் கிருபையினாலே கர்த்தர் எங்களை முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்கிற இடங்களிலிருந்து
இல்லங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தொழுகைகளை கலந்து கொண்டிருக்கிறதான அத்தனை இறை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்க நேரம் முதல் முடிமட்டுமாக இறைவனுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாம் தங்கி எங்களை உணர்வுள்ள மக்களாய் மாற்றி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவேயும் ஆமென். நாம் அனைவரும் எழுந்து உம்மண்டை கர்த்தரே என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
சங்கீதம் 46 முறையாக படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேர்ந்து படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் முழங்கால் படியிட்டு நம்முடைய குறைவுகளை இறை சமூகத்திலே அறிக்கை செய்து மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்வான இப்பரிசுத்த தொழுகையில் நாம் கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். ஆண்டவரோடு பேசும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் நம்மையே கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கும்படியாகவும் ஆயத்தப்பட்டிருக்கின்றோமே. இந்த அனுபவத்திலே ஆண்டவரோடு பேச முடியாமல், கர்த்தர் தருகின்ற வார்த்தைகளை கேட்க முடியாமல் நம்முடைய பாவ கரைகள் தடையாக இருக்கும் என்றால் இறை கரங்களிலே முழு உளத்தோடு நம்மை அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பாவங்களிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடும் தாழ்மையோடும் அர்ப்பணத்தோடும் மன்றாடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் தேவன் விரும்பக்கூடிய பாத்திரவான்களாக மாற்றப்பட வேண்டும். ஆண்டுடைய பார்வையிலே தகுதியுடைய ஒரு மகனாக மகளாக மாற வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர் என்பதை இன்றைய தினத்தில் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். மனிதன் முகத்தை பார்க்கும்படியாக இந்த உலகத்திலே துர்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிற மனிதர்களை திருப்திப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிற மனிதர்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும், வல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்து அதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கலாம். அதே நேரத்திலே கர்த்தருடைய பார்வையை நாம் இழந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய மனிதன் முகத்தை பார்க்கிற பொழுது கர்த்தரோ இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். ஒரு விசை நம் இருதயத்தை எண்ணி பார்ப்போமா? அதில் எவ்வளவு தெருக்கான காரியங்கள், எவ்வளவு கேடான காரியங்கள், எத்தனை மக்களுக்கு விரோதமான பேசின காரியங்கள், எத்தனை மக்கள் விரோதமாக சிந்தித்த காரியங்கள், எத்தனை மக்கள் விரோதமாக செயல்பட்ட காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் இருதயத்திலே இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? ஆண்டவரே, என் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர், என் இருதயத்திலே காணப்படக்கூடிய அசுத்தங்கள், என் இருதயத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து
எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு மன்றாடுவோமா, மனதுருக்கத்தோடு ஜெபிப்போமா. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் என்று கேளுங்க. நல்ல மனசாட்சி தாரும் என்று கேளுங்க. ஊழிய பாதையிலும் குடும்ப பாதையிலோ சமூக பாதையிலோ கர்த்தருடைய பார்வையிலே தகுதியுடைய ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்பீர்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம் குறைவுகளை மன்னித்து நிறைவனையும் தந்து நிறைவோடு ஆஸ்வதிக்கப்பட்டதாக இறை சமூகத்திலே ஒரு விசை மனித பார்வையில் அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே இருதயத்திலே ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக வாழுகிற அனுபவத்தையும் தாரம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு பாவக்கரைகளையும் எனக்கு மன்னியும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு இறை கரங்களிலே நம்மை நாமே அர்ப்பணம் செய்து மன்றாடுவோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அழித்தவரை மனம் ரோக செய்தேனே. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அழித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு
நேசிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து இறுதிய வாழ்வுக்காக நன்றி சொல்லி நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாவங்களையும் மன்னித்து சாபங்களையும் மாற்றி வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுத்த கிறிஸ்துவின் அன்புக்காக நம்ம மீட்டெடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மட்டுமாக என்னை பாதுகாத்து பராமரித்த ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த ஒரு வார காலமாக இறைவனுடைய தெய்வீக பாதுகாப்பை நிறைவாம் தந்தவன் இப்பரிசுத்த தொழுகைகளை கலந்து கொள்ளவும் ஆண்டவர் நன்றி சொல்லும்படியாம் தந்த மேலான கிருபைகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காக கொடி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். இதுவரையும் தந்துவரக்கூடிய நல்ல ஜீவனுக்காக நல்ல சுகத்திற்காக நல்ல பலத்திற்காக கொடி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தால் இருந்து என்னை தூக்கி எடுத்து மட்டும் அவருடைய கிருபையும் தந்து தாங்கி நீரையும் வழிநடத்தி நீரையும் இந்த அன்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நோக்கி பார்த்த பொழுது வெட்கப்பட்டு போகாத கிருபையும் நிறைவாம் தந்து சிறப்பான ஆண்டு நாமத்தை தொழுது கொள்ள தந்த திருச்சபைக்காக திருப்பணிகளுக்காக தந்த ஒவ்வொரு தொழுகைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி படைக்கிறோம் ஐயா. ஒரு நாமத்தினால் தந்த குடும்ப வாழ்வுக்காக நல்ல பெற்றோருக்காக நல்ல வாழ்க்கை துணைக்காக நல்ல பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக சென்று வந்த ஒவ்வொரு பயணங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துணைவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்தீரே. இது மிகப்பெரிய கிருபைக்காக நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதை கரங்களையும் காத்திருக்க ஜெபிக்கும் தந்த நல்ல வாய்ப்புகளை அது வழியாம் தந்த எல்லா கையின் பிரயாசங்கள் பணிகள் பணிக்களங்கள் எல்லாவற்றிலும் கிருபையாக எங்களை ஆசீர்வதித்து வருகின்றீரே. அன்புக்காக நன்றி படைக்கிறோம் ஐயா. எத்தனையோ சூழ்நிலையிலே கைவிடப்பட்டோம் என்று இருந்த சூழ்நிலையிலே கத்திரங்களை கரம் பிடித்து நடத்தி கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வருகின்றீரே. இது எல்லா அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுத்த மனத்தாழ்மன் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கோட்டையும் அருணுமாயிருந்து நம் யாவரையும் காத்து வழி நடத்தி இன்றைய தினத்தின் பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற இரக்கம் பாராட்டின நம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை நன்றியுடன் துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செயற்குழுவாக வாழ்த்துகிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் தங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க விரும்புவோர் வியாழன் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆலய அலுவலகத்தில் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற திருச்சபையினர் 18/6/2021 திரு எஸ் மதன் பிரேம்ஷா, திருமதி எஸ்.ஜே. ஜெயா ஷைலா பிரின்ஸ். 19/6/2021 திரு பால் பிரதீப். 20/6/2021 திரு குணசீலன் மகள் ஹெல்சா குணசீலன், திருமதி டி சரிதா பெர்லின் ஜோஸ். 21/6/2021 திருமதி எஸ் அமுதா விஜயராகவன், திரு டி தேவசிகாமணி. 22/6/2021 திரு எஸ் பாஸ்கர் கெனடி மகள் எலிசபெத் சுதந்திரா தேவி, திரு ஜெகன் ராஜாமணி, திரு ஜீவன்ஸ் மகன் மெர்பின் ஜிஜோ. திருமண நாட்களை காணும் திருச்சபையார் 18/6/2021 திரு எரிக்ஸ் ஜெய்சன், திருமதி டேனி ரோஸ் எரிக்ஸ், திரு ஜான் ஜெயசிங் மற்றும் திருமதி சுஜி ஸ்டார்லிங், திரு மேத்யூ ஆனந்தகுமார், திருமதி பாமி மேத்யூ. 19/6/2021 திரு தேவ சுந்தரமணி, திருமதி பிரியா தேவ பிரசன்னா. பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காணும் உங்கள் யாவரையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சுகின்ற கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைத்து அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஜூலை மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 5 வியாழக்கிழமை வரை நமது திருச்சபையின் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் நடைபெற உள்ளன. பிள்ளைகளின் பெயர்களை பதிவு செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் 30 புதன்கிழமை ஆகும். ஏனென்றால் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் புத்தகங்கள் அச்சடித்து விநியோகிக்க தயார் செய்யப்பட வேண்டும்.
ஆகையால் முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளின் பெயர்களை பதிவு செய்ய விரும்புவோர் ஆன்லைன் வாயிலாக ஜூம் ஃபார்ம் வழியாகவும், அப்படி பதிவு செய்ய இயலாதவர்கள் போதகரிடம் வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெப விண்ணப்பங்கள். நம் தாயகமாகிய இந்தியா மற்றும் நாம் வாழ்ந்து வரும் பஹ்ரைன் தேசங்களில் பரவி வருகிற கொரோனா வைரஸிடமிருந்து மக்கள் யாவரும் காக்கப்பட, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு தக்க உதவி கிடைக்கும்படியாகவும் தேவாதி தேவனிடம் ஊக்கமாய் மன்றாடுவோம். அதேபோல் உலக மக்கள் யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். சுகவீனத்தினாலும் பலவீனத்தினாலும் சிகிச்சை பெற்று வரும் நமது திருச்சபையினருக்காக வேண்டுதல் செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரம் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை சனிக்கிழமை 7:30 மணி முதல் 9 மணி வரை ஆண்கள் பெண்கள் ஜெபம் நடைபெறும். ஜூன் 24 வியாழக்கிழமை மாலை 8 மணி முதல் 9:30 மணி வரை மிஷனரி ஜெபம் நடைபெறும். ஜூன் 25 வெள்ளி மாலை 5 மணி முதல் 5:40 மணி வரை வாலிபர் ஜெப ஐக்கியம். 5:45 மணி முதல் 6 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை பொதுக்கூடுகை மற்றும் 6:10 மணி முதல் 6:50 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 7 மணி முதல் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் யாவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அனைவரும் முழங்கால் படியிட்டு இறை சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்த அருமையான தொழுகைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் கூடி வரவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கும்படியாக தேவரை பாராட்டின நல்ல நிறைவுகளுக்காக, மேலான கிருபைகளுக்காக கொடான்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இறை சமூகத்திலே அர்ப்பணித்து எங்கள் குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலையும் பிறந்தநாளை காணப்படுற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். புதிய வயதை புதிய கிருபையுடன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால முடிச்சுடும் என்று வாக்குரைத்தாண்டவர். இந்த புதிய ஆண்டுக்குடைய எல்லாம் நன்மையில நிறைவாம் தந்து கற்கின்ற கல்விக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் வாழ்கிற குடும்பத்துக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் நிறைவாம் தந்து இந்த புதிய வயதை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணாலை காணுகிறதான அருமையான தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இல்ல வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாழ்க்கையும் தந்த வாழ்க்கை துணை வழியாக இந்த புதிய ஆண்டுக்கு பிரவேசிக்கும் கிருபையும் தந்திருக்கிறேன். குடும்ப வாழ்வை கட்டும்படியாக எதிர்பார்க்கும் நன்மைகளுக்காக செய்கின்ற பணிகளுக்காக நல்ல ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் நிறைவாம் தந்து அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக பிறந்தநாள் மற்றும் திருமணங்களை காணுகிற அன்பு பிள்ளைகளை குடும்பங்களையும் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீகம் இரக்கத்தையும் நிறைவாம் தந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவா தேவரை தந்தை எங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா பேர் பெறாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாமத்தின்படியா அன்பு ஊழியக்காரனாக அன்பு பிள்ளைகளுக்காக மனதார ஜெபிக்கிறோம். இறைவனுடைய காக்கும் கரத்தை குடும்பத்தில் நிறைவாம் தாரோ. உலகம் முழுவதும் காணுகின்ற இந்த வியாதி தொற்றிலும் இருந்து பரிபூர்ண விடுதலை வாழ்வை என் குடும்பத்து மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தரவீராக. வாழ்கின்ற இடங்களிலே அன்பு பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொரு பெற்றோருக்காக உம்மை நோக்கி மனதிற்குத்தோடு ஜெபிக்கிறோம். கதம் தரக்கூடிய நல்ல விடுதலையும் நல்ல சுகத்தையும் நிறைவாம் தாரோ. பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டு கூடிய அருமையான பெற்றோர்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கும். நிறைவேண்டிய தெய்வீகம் காக்கும் கரத்தையும் நிறைவாம் தாரோ. ஆண்டவர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான வாழ்க்கை துணைக்காக நான் ஜெபிக்கிறோம். நன்மையை நிறைவாம் தந்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் மருமக்கள் பேர்பிள் வாழ்வுக்காக சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தர் தரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொண்டும் என்று சொல்லி சாட்சியோடும் நிறைவோடும் மகிழ்ச்சியும் வாழுகிற நல்ல அனுபவங்களை எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் மனதார தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே தடைப்பட்டு போன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தடைப்பட்டு போன பொருளாதார காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கொரோனா காலகட்டத்திலே கடந்த 1.5 ஆண்டு காலமாக பணிகம் தடைப்பட்டு போயிருக்கிறது. பணியில ஆண்டவரே வருவாயம் தடைப்பட்டு போயிருக்கிறது. குடும்ப உறவுகளே ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. நல்ல ஒரு பணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இறைவனுடைய தெய்வீகம் இரக்கத்தின் மறைவாம் தந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பகிரன் பகுதியிலே தனி நபர்களாக வாழ்ந்து கொண்டு அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் நன்மையை நிறைவாம் தாரம். நீர் துணைவராக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டுடைய தெய்வீக இரக்கத்தை நிறைவாம் தந்து ஒவ்வொரு பணியிலும் மேன்மிகம் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். குடும்பமாக இந்த பகிரின் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். இறைவன் தரக்கூடிய நன்மையை நிறைவாம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பணிகள் பணிக்கிழங்க வியாபாரங்கள் செய்யக்கூடிய மக்கள் உண்டு, பல தொழில்துறைகளை நடத்துகிற மக்கள் உண்டு, பல்வேறுபட்ட வாகனத்தில் பணியாற்றக்கூடிய மக்கள் உண்டு, என பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணியாட்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மக்கள் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அரசு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் உண்டு, ஒவ்வொருக்கும் ஜெபிக்கலாம். மருத்துவம் துறையிலே மருத்துவர்களாக பணிசூடைய பிள்ளைகள் உண்டு, தாதியர்களாக பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் உண்டு, ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கும். ஆண்டவரே, உம்முடைய காக்கும் கரம் நிறைவாக இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன கற்பதின் கண்ணிக்காக வார்த்தையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய தெய்வீக இரக்கத்தையும் நிறைவாம் தார். ஒவ்வொரு குறைவுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீ தருகின்ற மெய்யான விடுதலையும் நிறைவாம் தார். ஆண்டும் தருகின்ற மெய்யான ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல செய்திகளை கேள்விப்பட ஆண்டு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பதின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்ப்பஸ்திரீகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நாட்களே நல்ல விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக தாயும் செய்யும் நலமாம் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய உணர்வுள்ள பாக்கியங்களே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்குது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அனைத்தும் நன்மைகளையும் நிறைவாம் தந்து ஆண்டவர் தம்மே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். கல்வி நிலையம் நிறைவோடும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை நிறைவாம் தந்து இந்த ஆன்லைன் கல்வியில் இறைவனுடைய கரம் நிறைவாக தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்தை எங்களுடைய தாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரி அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வியாதி தொற்றுடைய கொடூரங்களுக்காக எண்ணி பார்க்கிறோம் ராஜா. கொள்ளை நோய்களிலிருந்து விலக்கி மீட்டெடுப்பேன் என்று வாக்குரை தெரியும். அந்த வார்த்தையின்படியாக விசுவாசுடன் நம்பிக்கையுடன் ஜெபிக்க ஒவ்வொரு வாழ்வையும் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான வியாதி தொற்றில் இருந்து பரிபூர்ண விடுதலையும் நிறைவாம் தந்து கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் துன்பத்திலிருந்து கர்த்தர் விலக்கி மீட்டெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வியாதினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு, அடுத்த குடும்ப உறவுகளில் இழந்தவர்கள் உண்டு, ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தருடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். அவருடைய காருண்யம் நிறைவாய் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கரங்களை அர்ப்பணம் செய்கிற எங்கள் வாழ்வுக்காக நன்றி சொல்றோம் ஐயா. இந்த பகிரன் பதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியும் தந்தைகளுடைய திருச்சபைக்காக நன்றி சொல்லி ஜெபி சுவாமி. எங்க திருச்சபைக்காக நன்றி படைக்கிறோம். மட்டும் கர்த்தருடைய கிருபையும் நிறைவாம் தந்தே. அப்பா, இது தடைப்பட்ட காலத்தில் கூட இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவர் ஆராதிக்கப்படியும் தந்த ஒவ்வொரு மகிமைக்காக நன்மைக்காக கொடாம் கொடி ஸ்தோத்திரங்களே ஏறெடுக்கிறோம் ராஜா. அந்த மிஷனரிகள் கால் பதித்த இடத்துல ஆண்டுடைய கிருபையினால இன்றைக்கு நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கக்கூடிய தெய்வீக பாக்கியத்தையும் தந்திருக்கும். தந்த திருச்சபையுடைய அத்தனை செயற்குழு அங்கத்தினருக்காக நன்றி படைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களே ஆண்டவரே, தாய்மொழி கற்றுக் கொடுக்கும்படியாக நடைபெறப் போகிறதான சிறப்பு வகுப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். கோடைக்கால தமிழ் வகுப்புக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் குழுக்களாக ஆண்டவரையும் இறை கரங்களையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்து இந்த காரியங்களை மேற்கொண்டு வருகிறோம். தகப்பனுடைய கிருபையும் நிறைவாம் தார ஒவ்வொரு காரியங்களும் மிக சிறப்பாக நடந்திட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கதம் தந்தை திருச்சிமண்டிய ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி படைக்கிறோம் ஐயா. திருச்சி சார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குழுக்களுக்காக நன்றி படைக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குழுக்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்க நடைபெறுகிற மிஷனரி ஜெப குழுக்களுக்காக, குடும்ப ஜெப குழுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்கள் பெண்கள் ஜெப குழுக்காக நன்றி படைக்கிறோம். வாலிப ஜெப குழுக்காக நன்றி படைக்கிறோம். சிறுவர் வேத பாடசாலைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நாமத்து மகிமைக்காக நாங்கள் கூடி ஆராதிக்கிற பொழுது ஜெபிக்கிற பொழுது அவருடைய தெய்வீகம் இரக்கத்தையும் நிறைவாம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சியில் அனுப்பப்பட்ட அருமையான 54 மிஷனர்களுக்காக, அவர் சார்ந்திருக்கூடிய 15 அருள்பணி நிறுவனங்களுக்காக ஆண்டவரே, திருச்சியில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தவடிப்பட்டும் கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காக்கும் கரம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டு இந்த மக்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கும் தக்கதான நல்ல ஒரு பாக்கியத்தையும் நிறைவாம் தந்தீரே. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். சீசம் என் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மக்களுக்கு கொடுக்கிற பொழுது வழியாக வருகின்ற நன்மைகளை ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையும் தாரும் ஐயா. உம்மை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டு ஜனங்களுக்கும் கர்த்தர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களே, குறிப்பாக
இந்த லாக்டவுன் நாட்களிலே பல கஷ்டங்கள், இன்னல்கள், மிஷனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உதவியேற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கும். இறைவனுடைய கிருபையும் நிறைவாம் தாரும். நன்மையை கர்த்தர் முடிச்சுபடியாக நான் ஜெபிக்கிறோம். இறைவன் தருகின்ற நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவன் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சி திருப்பணிகள் ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசிய நற்செய்தி ஆலயத்துக்காக நன்றி படைக்கிறோம். 7 அங்கத்துவ திருச்சபைக்காக ஒவ்வொரு திருச்சபையுடைய போதர்கள், ஊழியக்காரர்கள், குடும்பங்கள், ஒவ்வொரு காங்கிரேஷன் அமைப்புக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் நிறைவுடைய தெய்வீகம் இரக்கத்தையும் நிறைவாம் தாரம். இந்த பகுதியின் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தந்த அரசர் குடும்பத்துக்காக நன்றி படைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் தந்த ஒவ்வொரு திருப்பணிகளையும் தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேச வாழ்வுக்காக நன்மைகளுக்கு எதிர்பார்க்கிற நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நன்மையை நிறைவாம் தந்து கர்த்தர் வழிகாட்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நன்மையாம் தந்த தேசிய ஆண்டவரே மருத்துவமனைக்காக, பாடசாலைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். என நோக்கத்தோடு இந்த பகுதியிலே ஆண்டவர் மிஷனரிகள் கால் பதித்து இந்த காரியங்களை செய்தார்களோ அதுக்கு மேலான நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே வியாதி படுக்கையில் வாழ்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு ஜனங்களையும் பரிகாரம் தேவனாக இருந்து பாதுகாத்து பராமரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியும், துன்பங்கள், பலவீனம் திறந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். கதம் தரக்கூடிய அற்புத விடுதலை வாழ்வை மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபையும் தரமையா. எங்களுக்காக ஜெபிக்கும் என்று சொன்ன அத்தனை பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக மனதார ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தரக்கூடிய மெய்யான விடுதலை பெற்றுக்கொண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியும் சாட்சியும் வாழ்கிற நல்ல பாக்கியங்களே ஒவ்வொரு வாழ்க்கை கத்தம் நிறைவா தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்துடைய திருக்கரங்களை ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து தொழுகை முழுவதுமாக இறைவனுடைய காக்கம் கரம் நிறைவாம் தங்கி எங்களை சிறப்போடு ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக மறைத்து உயிர் தெழுந்த இயேசுநாதர் வழியாக வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பர மண்டலத்தில் செய்யப்படுறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து உந்தன் சுய மதியம் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. மைந்தனே தேவ மறைபடியாரும் வடுத்துமதீதனை கேளாய், தீ கொளித்திதமாய் மனம் தாழாய், அருள் சூழாய், அருள் சூழாய், அருள் சூழாய், அருள் சூழாய். உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே,
அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தம் உனதுள்ளம் என்று நீ பார்த்திலோ வந்து விளையுமே கேடு. அது தந்திர போக்கை விட்டோடு கதி தேடு, கதி தேடு, கதி தேடு, கதி தேடு. உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. ஆலோசனை படியே தொடர்ந்தீட்டமதாய் நடவாதே. தீய கெட்ட வழியில் இல்லாதே. அது தீரே, அது தீரே, அது தீரே, அது தீரே. உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சக்கந்த காலன் இருக்கும் இடத்தோடு மிக்க இருக்க நன்னாலே. அவர் ஐக்கியம் நலம் என்றாலே. அதொன்னாதே, 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 அதொன்னாதே. உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நான் ஏதும் எண்ணமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம். அதின் மேல் நிற்குமே தேவ கோபம். மனஸ்தாபம், 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 மனஸ்தாபம். உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து
மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. திருப்பணிகளுக்காக நாம் படைத்த காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருந்து எங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய அன்பின் தூய பிதாவே, கத்த கொடுத்த இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் ஒரு பகுதியை குறிப்பாக நேற்றைய தினத்திலும் ஆலய சமூகத்திலே கூடி வந்து காணிக்கைகளை படைக்க ஆண்டு கிருபை தந்திருக்கிறேன். படைத்த இந்த காணிக்கைகளுக்காக, இந்த வாரத்தில் நான் கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவனுடைய அருமையான கரங்களிலே காணிக்கை படைத்த ஒவ்வொரு மக்களையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, இதை காணிக்கை வழியாக கொடுக்கப்பட்ட திருச்சபை திருப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு மிஷன் பணிகளை சிறப்பாக நடத்தக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை கத்தம் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். சீசன் என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அவருடைய பலனை அடையாமல் போகாம் என்று சொன்ன இறை வார்த்தைக்கு நகை என் மக்கள் அதுக்குரிய இரட்டிப்பான பலனை 100 மடங்கான பலனை பெற்றுக்கொண்டு இறைப்பணிக்கு கொடுப்பதன் வழியாக வருகின்ற நன்மைகள் நிறைவுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டு கிருபையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த ஒவ்வொரு கரங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். கத்த தரக்கூடிய சிறப்போடு நன்மைகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இறைப்பணிக்கு செயல்படுத்தப்பட என் ஆண்டு கிருபையும் தந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஏசாய் அமினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர்க்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 14 முடிய.
காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது, வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்திலும் தங்கியிருங்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போதும் அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்பதை படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதியும் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமை மாலை தொழுகையிலே இறை வீட்டாராகிய இல்லங்களிலிருந்து கலந்து கொண்டு இறை நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், நிறைவாக வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கீங்க தானே? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்நாளையும் சிந்தனைக்காக நான் படிக்கிட்ட நற்செய்தி பகுதியாகிய பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தினுடைய சில வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுவோம். இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இறை சமூகத்திலே நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லங்களிலிருந்து தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தரை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறேன். இத்தொழுகையிலே ஆண்டவரை ஒரு மனதோடு பங்கு கொண்டு ஆண்டோடு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஐயா. கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. அப்பிரயோஜனமான இந்த ஊழியக்காரனை இறைவனுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். உங்களுடைய கடமையை செய்யும்படியாக ஆயத்தப்படுகிறேன். கர்த்தர் வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதய வாழ்க்கையிலே நன்மையை நிறைவாக தாரும். கர்த்தர் பேசுகிற அனுபவத்தின் வாயிலாக இந்த உலகத்திலே பாத்திரவான்களாக தகுதியுடையவர்களாக உடைய பார்வையிலும் தகுதியுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நல்ல உணர்வுள்ள பாக்கியத்தை இந்த சிந்தனை பகுதிகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நிறைவுடன் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த தொழுகைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கும் நாம் தியானித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வேரூன்றி கர்த்தருக்குள் சாட்சியோடு வாழும்படியாக நம்முடைய வாழ்வை முழுதுமாக ஆண்டு கரங்களே ஒப்படைக்க ஆயத்தப்படுவோம். பொதுவாக நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபையிலும் சில காரியங்களை பெருமறை வார்த்தையோடு நான் சொல்வது உண்டு. இந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவது உண்டு. ஆகவே இந்த நாள் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே சில காரியங்களை திருமுறையின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஆண்டவருடைய பார்வையிலே தகுதியானவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே யார் தகுதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை இன்றைய சிந்தனை பகுதி வழியாக நாம் தியானித்து நிறைவு செய்ய ஆயத்தப்படுகிறோம். அதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை திருமறையின் வழியாக சொல்லி இந்த வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். குறிப்பாக ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு.
என்ன பொறுப்பு என்று சொன்னால், எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை படிக்கின்ற பொழுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது என்று ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிற பொழுது கரங்களில் கொடுக்கப்பட்ட அத்தனை விசுவாச குடும்பங்களுடைய ஆத்துமாக்களுக்காக, அஜனங்களுக்காக மகிழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லி 18வது வசனத்திலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவோம் என்று சொல்றாங்க. ஆகவே எனக்கு ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிற பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என் குடும்பங்களுக்காக ஜெபிப்பது, குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக நன்மைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை கர்த்தர் தந்திருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்திலே என் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை நிறைவாக தரட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இந்த காரியங்களை ஞாபகத்திலே நீங்கள் வைத்திருக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனுபவத்திலே ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியத்தை கூட ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளாக பார்த்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க தனி என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் அல்ல. இதிலிருந்து உங்க வீட்டுல நீங்க 3 பேர் இருக்கிறேன்னு சொன்னா, நாங்க 4 பேர் இல்லையா? நான் அன்ற கூட தன் மனைவி, அருமை 2 பிள்ளைங்க, இவங்க 4 பேரும், நாங்க 4 பேரும் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள். அப்ப நீங்க எத்தனை பேர்? 7 பேர். உங்க வீட்டுல இன்னைக்கு 4 பேர் இருக்கிறேன்னு சொன்னா எங்களையும் சேர்த்து நீங்க 8 பேர் சொல்லக்கூடிய அனுபவத்திலே நாம் தனித்து அல்ல, எல்லாம் ஒரே குடும்பம். திருச்சபையின் வருகின்ற பொழுது அத்தனை பேரும் ஒரே குடும்பம் நிலைச்சக்கூடிய அனுபவத்திலே நாம் வாழ வேண்டும். ஏன் சொல்றேன் என்று சொன்னா, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறை சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்தால் மன்னித்துக் கொள்வோம். ஆக குடும்பமாக வாழுகிற பொழுது அந்த அனுபவம் ஒரு திருச்சபையிலே நிறைவாக வேண்டும் என்று நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். திருமறையிலே மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? ஒரு போதகர் இல்லை சொன்ன ஒரு ஊழியக்காரன் வருகின்ற பொழுது அவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அதே அதிகாரம் 10வது அதிகாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை வசனங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது வசனத்தை படிக்கின்றேன். மத்தேயு 10:40. உங்களையும் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஊழியக்காரனை ஒரு மனிதர் ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டாம். யாரை ஏற்றுக்கொள்கிறாராம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்து பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறானாம். இயேசுநாதர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற பொழுது யாரை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவரை அனுப்பின ஒரு உண்டு இல்லையா? பிதாவை ஏற்றுக்கொள்றீங்க. அப்படி என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற பொழுது அனுப்பின இயேசுநாதரையும் அவரை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு பரிசுத்த ஆவியின் சொல்லக்கூடிய அனுபவம் உண்டு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அதை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரன் சொல்கிற பொழுதும் சரி, குடும்பம் என்று சொல்கிற பொழுதும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறதாக பிதா, குமாரன், பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் இல்லங்களிலே நிறைவாக தங்குகின்ற அனுபவமாக இருக்கிறது. ஆகவே தான் அன்பு குடும்பத்து மக்களை சொல்கிற பொழுது இந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, படித்துக் கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியே, இது திரியேகம் தேவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள் இன்னும் சில காரியங்களையும் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், போன வாரத்துல நான் உங்களோடு கூட என்னுடைய சாட்சியை, விசுவாச வாழ்க்கையை குறைத்து பகிர்ந்து கொண்டேன்.
அந்த தொழுகை முடிந்து அநேக கால் பண்ணீங்க, மறுநாளும் சரி, ஐயோ பாஸ்டர் பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே என்று சொல்லி பல பேர் அனுபவப்பட்டதை கூட காண முடிந்தது. அன்பர்களே, அந்த நிலைமையில் அல்ல ஒரு ஊழியக்காரனை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும். பாஸ்டர் பாவம் என்று சொல்லி பார்க்க கூடாது. ஆண்டுடைய நாமத்தின்படியாக சொல்கிறேன். இந்த மத்தேயு 10:41-42 என்ன சொல்றாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை என்ன செய்வானா அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசம் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகாம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாம். அப்போ கிறிஸ்துநாதர் சொல்லுகின்ற ஒரு ஊழியக்காரன் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீர்க்கதரிசி என நாமத்தினாலே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துடைய சீடம் என்று சொல்லக்கூடிய நாமத்தினாலே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக இங்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனை நீங்கள் போஷிக்கிற பொழுதோ, ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கையில் கொடுக்கின்ற பொழுதோ, கர்த்தர் அதனுடைய பலன் என்ன செய்வாராம், இரட்டிப்பான நன்மைகளை கத்தம் தந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாஸ்டர் பாவம் என்று சொல்லி நீங்க நினைத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அப்படியே உங்களை நினைப்பார். அப்படி அல்ல, ஒரு தீர்க்கதரிசியாக, இல்லைன்னு சொன்னா ஒரு நீதிமானாக, இல்லைன்னு சொன்னா ஒரு சீடனாக ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக தெளிவான சிந்தனையை கர்த்தர் இந்த பகுதியிலே நமக்கும் தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியாது. ஆகவே தான் பல ஊழியக்காரங்களை நான் ஊர்ல சொல்றேன், பல ஊழியக்காரங்களை மிக கேவலமாக பேசுவாங்க. அப்படி பேசுறவர்கள் அந்த பலனை அனுபவிப்பாங்க, அது வேற. அதாக சொல்றேன், இந்த திருமுறை வார்த்தைகளின் மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படியாக இந்த என்ன மட்டுமல்ல, உங்களுடைய பாஸ்டராக இருக்கலாம், ஊர்ல உங்க வாழக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய உங்கள் போதகராக இருக்கலாம், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி என்று சொல்லியும், இல்லைன்னு சொன்னா அந்த நீதிமான் என்று சொல்லியோ, சீசன் என்று சொல்லக்கூடிய இந்த விதத்திலே நீ ஏற்றுக்கொள்கிற பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க, பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்றீங்க, பிதாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உங்கள் இல்லங்களே தங்கி ஆண்டவர் நிறைவோடு ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் இந்த ஊழியக்கார குடும்பங்களை மிக தெளிவாக தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். போன வாரம் சொன்னா இல்லையா, கர்த்தரின் வாழ்க்கையில செய்த அருமையான சாட்சியின் அனுபவங்கள் முழுக்க கர்த்தரின் கையை பிடித்தபடியினாலே அன்பு ஊழியக்கார குடும்பங்களை என்னுடைய திருச்சி மக்கள் மூலமாகத்தான் தாங்கி வருகிறாங்க. மறுபடியும் இந்த காரியத்தை உங்களோட கூட சொல்ல ஆசிக்கின்றேன். கர்த்தர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி சொல்கிற பொழுது உங்கள் மூலமாகத்தான் கர்த்தரை போஷிக்கிறார். என்னுடைய எல்லா திருச்சியிலும் இன்னொரு காரியத்தை கூட நான் வெளிப்படுத்துவேன். என் தந்தை சொன்ன ஒரு காரியத்தை போன வாரம் பகிர்ந்து கொண்டேனே, அதை மறுபடியும் சொல்கிறேன். கொடுக்கக்கூடிய காணிக்கை எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் முதல் பகுதியை ஆண்டவருக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, முதல் பகுதியை ஆண்டவருக்கு நீங்க வைத்துக் கொள்ளுங்க. சர்ச்சைக்காக, மிஷனரி பணிக்காக கொடுக்கணும். என் போன்ற ஊழியக்காரங்க, உங்களை நேசிக்கிற ஊழியக்காரங்க, அவர்களுக்கும் காணிக்கும் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கையிலே நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன் என்று சொன்னால், நான் ஒரு திருச்சபையிலே பணி செய்த பொழுது முதலில் சென்ற உடனே ஒரு இல்லத்திலே ஜெபிக்கும்படியாக சென்றிருந்தேன். ஜெபித்து விட்டு ஒரு காணிக்கை கரங்களை கொடுத்தாங்க, அதை வைத்துக் கொண்டேன். மறு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது ஆலய தொழுகை முடிந்து அவர் கேட்டார், பாஸ்டர் நான் கொடுத்த காணிக்கையை நீங்கள் சொல்லவே இல்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் தெரியும் அவர் சர்ச்சைக்காக என்னிடத்தை கரங்களை கொடுத்தாம் என்று. ஆகவே அன்றிலிருந்து எனக்கு ஒரு படிப்பினை, எந்த சர்ச்சில் போனாலும் இந்த காரியத்தை சொல்லுவேன். நீ கொடுக்கிற காணிக்கை சர்ச்சைக்கென்று கொடுத்தா சர்ச்சைக்கென்று எழுதி கொடுங்க, கவர்ல போட்டு அதை ஒழித்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஊழியக்காரனுக்கு என்று சொல்லி எழுதி கொடுங்க, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா. 2 தினங்கள் முன்பாக இங்கு ஜெபிக்கும்படியாக என் இல்லத்திலே அருமையான ஒரு சகோதரர் வந்திருந்தார். ஜெபித்து விட்டு காணிக்கை கொடுத்தாங்க. 105 தினாரை கொடுத்தாங்க பாருங்க. 105 தினாரை கொடுத்து விட்டு அவர் சொன்னார், முதல் பகுதி 50 தினார் ஆலயம் நன்றி காணிக்கைக்காகவும், 40 தினார் காணிக்கை மிஷனரி காணிக்கைக்காகவும், ஒரு 15 தினார் காணிக்கை பாஸ்டர் உங்களுக்கு ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த காரியத்தையும் சரி, அநேக போதகம் மூலமா கொடுக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. கொடுக்கிற பொழுது அதை சொல்லி கொடுத்தா
இந்த காரியத்திலே எந்த விதமான தப்பு நடக்காது. ஆகவே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அன்பு ஊழியக்காரர்களை நேசிக்கிற பொழுது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு சூழ்நிலை ஆண்டவரையும் எங்கள் போதுகிற ஆசீர்வதியும், கொடுக்கிற வார்த்தைகளை ஆசீர்வதியும், செய்கின்ற ஊழியத்தை ஆசீர்வதியும், அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் ஜெபிக்க நான் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்கு அவங்களுடைய பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லைன்னு சொன்ன மனைவி வேலை பார்த்து கொண்டிருப்பாங்க, அதனால அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் என் போன்ற ஊழியக்காரங்க எல்லாம் முழுவதுமாக கத்த கொடுத்த ஆலய திருச்சி மக்களை நம்பி கத்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் மூலமாகத்தான் கத்தரைங்களை நடத்தி கொண்டே இருப்பான். ஆகவே தான் என் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு சாட்சியை நான் வைத்துக் கொண்டிருப்பேன். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய சமூகத்திலே ஜெபித்து அந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தையும் கத்தம் தருகிறார். ஒரே காரியத்தை மட்டும் சொல்லி மறுபடியும் கத்தோட வார்த்தைக்கு நேராக சொல்றேன். என் வாழ்க்கையிலே 2வது பிள்ளை மனைவி கன்சீவாக இருக்கின்ற சூழ்நிலையிலே, அந்த கன்சீவ் இருக்கின்ற பொழுது அநேகமா பலவீனமாக இருப்பாங்க. மனைவிகளை அதிகமா நேசிங்க. சில குடும்பத்தில் நேசிக்க மாட்டாங்க, இங்க எப்படின்னு தெரியல. மனைவி அதிகமா நேசிங்க. கன்சீவ் இருக்கின்ற பொழுது அடிக்கடி அவர் தலை சுத்தி ஏற்படும். ஒரு நாள் கீழே விழுந்து விட்டா, அது ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லணும். பைக்கில் கொண்டு போறேன். பைக்கில் கொண்டு போகின்ற பொழுது அதிலே தலை சுத்தி கீழே விழக்கின்ற சூழ்நிலையிலே பைக்கை நிறுத்துகிறோம். அன்னைக்கு வீட்டுல வந்த பிற்பாடு, மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு, ஏசப்பா எங்களுக்கு கார் கிடைக்காதா என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி விட்டு எப்படியாவது வேண்டுமே என்று சொல்லி ஒரு பழைய கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போறோம். ஒரு எக்ஸ் மிலிட்டரி அவரை அழைத்து கொண்டு போறோம். 75,000 ரூபாய்க்கு ஒரு பழைய காரை நாங்கள் பேசுறோம். பேசி அதில் ஒரு 70,000 ரூபாய்க்கு முடித்து தரணும் என்று சொல்லக்கூடிய பேரம் பேச்சு நடைபெறுகிறது. அந்த நபரும் 75,000 72,000 ரூபாய் வரை வந்தான். இன்னும் 2,000 குறைத்து தாருங்கள் என்று கேட்ட உடனே முடியாது என்று சொல்லிவிட்டான். சரி, வேற வசதி இல்லை, 2,000 ரூபாய் கூட்டி கொடுப்போம் என்று சொல்லி நான் கொடுக்கல. மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துவிட்டு அன்றைக்கு இரவிலே ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு 2,000 ரூபாய் கூட இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காரை வாங்கியிருப்பேனே என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, நீ என்னுடைய பிள்ளை, என்னை நம்பி வந்திருக்கிறா இல்லையா, பழைய கார் தரமாட்டேன், புதிய கார் உனக்கு தருவேன் என்று சொல்லி. நிச்சயமா சொல்றேன், மறுநாள் காலையில அந்த மிலிட்டரி கால் பண்றாங்க, பாஸ்டர் என்ன செய்வோம், வாங்க போவோமா என்று சொல்லி. நான் சொன்னேன், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உனக்கு பழைய கார் வேண்டாம், புதிய கார் தருவேன்னு சொல்லி. உண்மையிலே சொல்றேன், அந்த மிலிட்டரி மூலமா, எக்ஸ் மிலிட்டரி மூலமாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய காரை கொடுத்த, எனக்கு என் வீட்டுல நிற்கிறது, அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிஃப்ட் என்று தான் சொல்லுவேன். ஆக எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லி கர்த்தரை சார்ந்து இருப்பதனாலே கர்த்தர் நிச்சயமாக இந்த ஊழியக்காரனை நடத்தி கொண்டே வருகிறார். ஆகவே பாவம் என்று சொல்லி பார்க்காதீங்க, ஜெபியுங்க, அதை கொடுக்கிற நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய தன்மைகளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கத்த நிறைவாம் தந்து மிக சிறப்பாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தனை போவது இல்லையா, ஆண்டவருடைய பார்வையிலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய பார்வையிலே தகுதியானவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. நாம் சிந்தித்த இந்த பகுதி மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதை குறித்தான சின்ன சின்ன வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிற காரியத்தை 2 விதமான கண்ணோட்டம் இருக்கிறது. ஒன்று, மத்தேயு 10:11 படிக்கிற பொழுது, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரிங்கள் என்று சொல்றாங்க. அதிலே ஒரு பாத்திரவான் என்று சொன்னால் தகுதியானவன் என்று நான் சொல்ல முடியும். தகுதியான ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று 13ஆம் வசனத்திலே, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர் மேல் வர கடவுது என்று சொல்றாங்க. இந்த 2 வசனத்திலும் 2 விதமான பாத்திரவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 2க்கும் வித்தியாசம் உண்டு. அதே போல சொல்றேன், 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் தகுதியானவன் என்று சொல்லி இது உலக பிரகாரமாக பார்க்கிற அனுபவத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதன், ஊர்ல மற்றவங்களை விசாரித்து சொல்லுவாங்க, இந்த மனிதன் மிக சிறந்த மனிதன் என்று சொல்லி உலக பார்வையிலே அந்த மனிதன் பாத்திரவனாக இருக்கக்கூடிய நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 13ஆம் வசனத்திலே, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது என்று சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த வீடு பாத்திரனாக இருக்கிறது என்பதை யார் பார்வையில, ஆண்டவருடைய பார்வையிலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நீங்க மிகவும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆக இந்த 11ஆம் வசனத்துக்கும் 13ஆம் வசனத்துக்குரிய வித்தியாசத்தை நீங்க தெளிவாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். 11ஆம் வசனத்திலே உலக பார்வையிலே மனிதனுடைய தகுதி அந்த ஊர்ல கேட்டா தெரியும். ஆனால் 13ஆம் வசனத்திலே
ஆண்டவருடைய பார்வையிலே அந்த மனிதன் தகுதியுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லிதான் இந்த பகுதியிலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகிய இந்த ஆண்டவருடைய பார்வையிலே தகுதியானவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் அடிப்படையிலே இதை சப்ஹெட்டிங்காக சில காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன், சொல்ல போகிறேன். கர்த்தர் நமக்கு அருள் தருவாராக, கர்த்தர் நமக்கு கிருபையும் தருவாராக. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பகுதி மனிதன் நம்முடைய முகத்தை பார்க்கிறான் இல்லையா? மனிதன் முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். எடுத்துக்காட்டுக்காக பழைய ஏற்பாட்டு பகுதியாக நான் படிக்க கேட்ட பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் தியானிக்க முற்படுவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதிலே ஆண்டவன் தருகின்ற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த பகுதி நமக்கு தெரியும். சாமுவேல் இஸ்ரவேலை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக பெத்லெஹேமிலே ஈசாயின் வீட்டுக்கு வருகின்ற நிகழ்வு இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஈசாயின் வீட்டுக்கு வரக்கூடிய நிகழ்விலே இந்த ஈசாயை பார்த்து சொல்லுகின்ற காரியம், உன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வா, அந்த பிள்ளைகள்ல ஒருவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறான் என்று சொல்லி இருக்கிறான். ஆகவே 1 by 1 1 2 3 என்று சொல்லி அழைத்து கொண்டே வராங்க. 8 பிள்ளைகள் உண்டு இல்லையா? இன்னைக்கு இவருடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்க. 1 2 இல்ல மேக்சிமம் போனான்னு சொன்னா ஒரு 3 பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இன்றைக்குரிய காலகட்டம் போல அன்றைக்கு கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொன்னாலே ஒரு பெரிய பாடு நமக்கு இருக்கிறது. அன்றைக்கு இப்பேற்பட்ட ஸ்கூல்கள் நமக்கு கிடையாது. அதோடு கூட இன்றைக்குரிய ஆன்லைன் கல்வியில சற்று யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு மொபைல் வேணும், ஒரு லேப்டாப் வேணும். 8 பிள்ளை இருந்துன்னு சொன்னா அந்த வீடு அதோ கதிதான் இல்லையா? அப்பேற்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு மொபைலை கொடுத்துட்டு அதை நாம திருப்பி வாங்க படுகிற பாடு இருக்கிறதே. குடும்பத்துல யோசித்து பாருங்க. 3 மணி நேரம் வகுப்பாக இருக்கும், ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஆனா 8 மணி நேரம் பிள்ளை கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இல்லையா? எனது மொபைல் வாங்குறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் இல்லங்களிலே நடந்து கொண்டே இருப்பதை காண முடியும். இந்த கிளாஸ் நிறுத்துறதா இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு கேம் நிறுத்துறதா, இந்த பிள்ளைகளை நிறுத்துறதா என்று சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் அநேக குடும்பத்திலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த கன்ஃபியூஷன் அந்த காலத்துல கிடையாது. ஒவ்வொரு பிள்ளையாக அழைக்கின்ற சூழ்நிலையிலே முதலாவது யார் வர பாருங்க. 6வது வசனத்தை படிக்கின்றேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அவர்கள் வந்த பொழுது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். பாருங்க, எலியாப் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பையன் வாராம். வருகின்ற பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் என்று சொல்லி யார் முடிவு செய்கிறார்? அருமையான இந்த சாமுவேல் முடிவு செய்கிறான். அவருடைய பார்வையிலே எலியாபுடைய காரியம் எப்படி இருந்தது என்று சொன்னால் 7வது வசனத்தில் பாருங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்த்தாய் என்று சொல்றாரு. நீ அவனுடைய முகத்தை பார்க்கிறாய், அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறான். ஒரு ராஜாவுக்குரிய நல்ல ஒரு தோற்றம் இருந்தது. ஒரு ராஜாவுக்குரிய நல்ல ஒரு திடகாத்திரமான சரீரம் இருந்தன. ராஜாவுக்குரிய நல்ல ஒரு முக தோற்றம் அது எலியாபுக்கு இருந்து கொண்டே இருந்தன. ஆகவே இந்த சாமுவேல் நினைக்கிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிற ராஜா இவர்தான் என்று சொல்லி இவர் அபிஷேகம் பண்ண ஆயத்தப்பட்டுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் 7வது வசனத்திலே, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனம் இங்கே இருக்கிறது. அப்படின்னு சொன்னா மனிதன் இன்றைக்கு நம் முகத்தை பார்க்கிறான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் பார்வையில முகத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இந்த பகுதியிலே வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட மிக முக்கியமான காரியம், இன்னைக்கு நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால், பிற மனிதர்கள் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். ஒரு பாஸ்டர் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும், சர்ச்சை மக்களின் அங்கீகரிக்கப்பட வேண்டும், பணிசிக்கூடிய இடங்களிலே என் முதலாளியானவர் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும், என் லீடர் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கையிலே சமூகம் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஆனா ஒன்றை யோசித்து பாருங்க, இந்த உலகம் அங்கீகரிக்கிற பொழுது ஆண்டவர் நோய் என்று சொன்னால் அதனாலே என்ன பிரயோஜனம் இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 10:11 படியாக இந்த மனித பார்வையிலே இந்த சாமுவேல் இந்த மனிதனை அங்கீகரித்தான் என்று மிக தெளிவாக இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் அங்கீகரிக்கக்கூடிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வாழ்வை பாழாக்குகிறோம் என்பதன் அர்த்தம்.
சரியா? முதல் காரியம் மனித பார்வை, மனிதன் முகத்தை பார்க்கிறான். இதே அனுபவத்திலே இரண்டாவது காரியத்தை என்னவென்னு சொல்ல, இரண்டாவது தலைப்பு என்ன சொன்னா, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். அதே வசனம், அதாவது 1 சாமுவேல் 16 7வது வசனத்தினை பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் என்றாப்போம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறான். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளாக பார்க்கிறாங்க, இவன் அல்ல இவன் அல்ல என்று சொல்கிற பொழுது 8வது பிள்ளையாக வரக்கூடிய மனிதன் தான் நம்முடைய ஹீரோவாக இருந்து கொண்டே இருக்கிறான். தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய நிகழ்வு, அந்த தாவீதை தகப்பனும் மறந்து விட்டான். அந்த மந்திரை பார்க்கிற பொழுது 12வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு சொல்லப்பட்டிருப்பாருங்க. 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் எப்படிப்பட்டவனாம்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவர்களாய் இருந்தான். அப்போ அம்மா பிள்ளை, கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை வளர்த்துவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை எப்படி சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபமுள்ள சின்ன பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவனை இந்த உலகம் புறக்கணித்தது, தன் குடும்பம் புறக்கணித்தது, சகோதரர்கள் புறக்கணித்தாங்க. புறக்கணித்த அந்த மனிதனை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே யார் இன்றைக்கு தகுதியுடைய மண்டலாக இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய கேள்விக்கு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உலகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாலும் நம்மை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய இறுதிய வாழ்வை கர்த்தர் யோசிக்கிறவர், பார்க்கக்கூடிய ஆண்டவர், நம்மை பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். மனித அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பிரயாசப்படக்கூடிய நாம் ஒரு நாளாவது கர்த்தர் என் வாழ்வை அங்கீகரித்திருக்கின்றாரா? கர்த்தருடைய பணிக்கென்று என்னை அங்கீகரித்திருக்கின்றாரா? கர்த்தர் கொடுத்த உலகத்திலே கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக என் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாலை பொழுதிலே மிக தெளிவாக நாம் தியானிக்க ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் இறை பண்டிக்கென்று கொடுக்கக்கூடிய அனுபவத்தை கூட மறுபடியும் நான் சொல்கிறேன். கர்த்தருக்கென்று கொடுக்கிற பொழுது கொடுக்கிற காணிக்கை, கொடுக்கக்கூடிய எவ்வளவு ரூபா காணிக்கை என்பதை பாஸ்டர் அறிவார், சபைக்குழு மக்கள் அறிவாங்க. ஆனால் அது எப்படி வருகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவ்வளவு இரத்த வேர்வை சிந்தி வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு ஆண்டோருடைய கரங்களிலே ஒப்படைத்து கொடுக்கக்கூடிய காணிக்கை எப்படி வருகிறது என்பதை ஆண்டோர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றேன், முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது வருகின்ற நன்மைகள், முழு உள்ளத்தோடு நீ கொடுக்கிற பொழுது உங்கள் இல்ல வாழ்வை கர்த்தர் நிறைவோடு ஆஸ்வதிக்கும் கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அங்கீகாரத்திற்காக நாம் பாடுபடுகிறோம்? மனிதர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை, ஆண்டவரை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற இன்னொரு வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 3:5 சொல்றாரு, எங்கள் தகுதி மனிதனால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய தகுதி மனிதனால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய தகுதியாக நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் as a pastor, ஒரு போதகன் ஆண்டவரிடத்தில் நன்றாக இருக்கிறேன், நன்றாக உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன். ஆனால் என் மக்களை குறித்து கரிசனை இல்லாமல், மக்களிடத்தில் உங்களிடத்திலாம் நான் அன்போடு நான் சிரித்த முகத்தோடு பேசாமல் இருந்து கொண்டிருந்தால் பலன் என்ன? பரலோகத்தில் போகின்ற நான் மட்டும் போவேன், என்னுடைய மக்களை சம்பாதிக்க முடியாது. முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, என் மக்களுடைய ஆத்மாக்காக ஜெபிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு போதகருக்கு உண்டு. ஆகவே தான் அந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த இரவு பொழுது நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பார்வையிலே தகுதியுடையவர்கள் யார்? மனிதர்கள் அங்கீகரிக்கிறவர்கள் தகுதியுடையவர்களா? இல்லை, கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய ஜனங்கள் தகுதியுடையவர்களா? இந்த 2 தகுதிகளும் வேண்டும் என்று சொல்ல என்னுடைய கன்க்ளூஷன் பகுதியாக உங்களோடு கூட கர்த்தர் இந்த இரவு பொழுதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு பகுதியை நான் சொல்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம்
அதனுடைய 4-5 வசனத்தை படிக்கின்றேன். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 4-5 வசனத்தை நான் படிக்கின்றேன் பாருங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பாருங்க, 100க்கு அதிபதி என சொல்லக்கூடிய மனிதனை குறித்து சொல்லப்பட்டது. தன்னுடைய பணிக்காரன் சுகவீனமாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவை கேள்விப்பட்ட ஒரு மனிதன் ஆள் அனுப்பி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர் சுஸ்தமாவான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அவனை குறித்து மனிதனுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பாருங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். மனித பார்வையில் அங்கீகாரம் எப்படி இருக்கிறது பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், எல்லா ஜனத்தையும் நேசிக்கிற 100க்கு அதிபதியும் என்று சொல்றாங்க. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான், நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கக்கூடிய பணியும் செய்திருக்கிறான் என்று சொல்லி மனிதனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படுகிறான். அதே மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அங்கீகரித்தான் என்று இன்னொரு வசனத்தை நாம் படிக்கிற பொழுது 8-9 வசனத்திலே 9வது வசனத்தை பாருங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, மனித பார்வையிலே அவன் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன். அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவனை அங்கீகரித்தார் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய பார்வையிலும் சரி, உலக பார்வையிலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் தகுதி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களே மிக சாட்சியாக இருப்பாங்க, ஆனால் தன் இல்லத்தை அதிகமா நேசிக்க மாட்டாங்க, இல்லத்திலே அன்பு கூற மாட்டாங்க, சமூகத்தை அன்பு கூற மாட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு விதமான ஆசீர்வாதம் நிறைவாம் கொடுத்திருப்பார், ஆனால் பிறகு உதவி செய்யக்கூடிய மனமே பிறருக்கு வராது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கும் நீங்க சாட்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வைக்கும் சாட்சியாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை மிக தெளிவாக இந்த பகுதியிலே நமக்கு ஆண்டவர் சொல்லி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல இன்னைக்கு சாட்சியா இருக்கணும், அதே நேரத்திலே ஆண்டவர் பார்வையில் சாட்சி இருக்காது. ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், வீட்டிலையும் சாட்சியா இருக்க வேண்டும், கர்த்தருடைய பார்வைக்கும் சாட்சியா இருக்கணும், பணிசுடைய இடங்களிலே சாட்சி இருக்க வேண்டும், அதே போன்று கர்த்தருடைய பார்வைக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு சாட்சி இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் தங்களுடைய கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கையிலே, உலக சக மனிதர்களோடு வாழுகின்ற இடங்களிலே, பணிசுடைய இடங்களிலே ஒவ்வொரு நாளும் அந்த சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் கொடுத்த சாட்சியில் வாழுகிற பொழுது எல்லாம் தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் பலவீனங்களும் கர்த்தர் நம்மை விலக்கி மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இதை ஒரு பொழுதுமே நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் உள்ள தகுதி மனித தகுதி, 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு தகுதி, கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னான். இன்றைக்கு மனிதன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் யாரை அங்கீகரிக்கிறான் என்று சொன்னான். இந்த உலகத்திலும் தகுதியுடையவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிய அதிகாரத்தோடு வாழுகிற பொழுது நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் உலகத்திலே வேண்டும். உலகத்திலே சக மனிதர்களோடு உடன் பணியாற்றக்கூடிய மக்களோடு அத்தனை மக்களோட ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய பார்வையிலே நாம் தகுதியுடையவர்களாக மாற்றப்படுற 100க்கு அதிபதியை போன்று இந்த உலகத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலும் சாட்சியுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த அனுபவத்திலும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஒரு நிகழ்வை சொல்லி நாம் நிறைவு செய்கின்றேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனிதனுக்கு முன்பாகவும் நல்லவைகளை யோக்கியமானதை செய்கின்ற பொழுது நாம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாக, கர்த்தருடைய பார்வையிலே தகுதியுடையவர்களாக, கர்த்தருடைய பார்வையிலே பாத்திரவான்களாக மாறுவோம் என்பதிலே எதுவுமான சந்தேகம் அல்ல. ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய மகாத்மா காந்தியை குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருந்தாராம். அவர் மிக சிறந்த மனிதன், மிக சிறந்த நல்ல மனிதன் என்று சொல்கிற பொழுது ஒரு மாணவன் கேட்டானாம்,
சார் நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க, அவர் மிக சிறந்த மனிதர் என்று சொல்லி நீங்க எப்படி சொல்வீர்கள் என்று கேட்ட உடனே இதை ஆசிரியர் சொன்னாராம், வரலாற்றிலே அவருடைய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னாராம். வரலாற்றிலே அவர் வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் சொன்னானா, அந்த மாணவன் சொன்னானா, அது அவரை குறித்து அவர் எழுதி வைத்திருப்பாரே என்று சொல்லி. அப்பொழுது ஆசிரியர் சொல்றாரு, சத்திய சோதனை என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே காந்திஜி அவர்களே எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய வாழ்வை குறித்து என்று சொன்ன உடனே மாணவன் சொன்னாராம், தன்னை குறித்து யாராவது மோசமா எழுதுவாங்களா, தன்னை குறித்து பெருமையாகத்தான் எழுதுவாங்களே என்று சொல்லி இந்த மாணவன் வேடிக்கையாக சொன்னாராம். வேடிக்கையான கேள்வியாக இருந்தால் கூட அது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் தன்னை குறித்து எழுதுகின்ற பொழுது தன்னுடைய நிறைவை மட்டும் எழுதவில்லை, அநேக காரியங்கள் தன்னுடைய வாழ்வுடைய குறைவையும் குறைந்து எழுதி வைத்திருந்தாராம். அதிலே ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இவர் தன்னுடைய தாயாருக்கு நான் மாംസം சாப்பிட மாட்டேன், மாംச உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார். சத்தியம் பண்ணி கொடுத்த சூழ்நிலையில் மகாத்மா காந்தியுடைய கடைசி நாட்களிலே அவர் ஹெல்த் பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க, நீங்க பால் அருந்த வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாரா, பால் மாംச உணவு இல்லையா, நான் என் தாயாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், நான் வீட்டை நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாராம். ஆக அந்த பகுதியில் அவர் குறிப்பிடுகிற பொழுது என்னுடைய ஹெல்த் தேவை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாலை நான் அருந்த வேண்டும், ஆனால் என் தாயாருக்கு செய்து கொடு சத்தியத்தை நான் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர் எப்படி சொன்னாராம், அதை காப்பாற்ற முடியாத சூழலின் வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி அந்த குறிப்பிலே அவர் குறிப்பிட்டிருந்தாராம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சிறந்த ஒரு மனிதனாக இருந்த மனிதன் தன்னுடைய வாழ்வின் குறைவிலை குறைத்தும் அவர் அதிலே குறிப்பிட்டுள்ளார் என்று மிக தெளிவாக அந்த சத்திய சோதனை புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னை பார்த்தீங்கன்னு சொன்ன நம்முடைய ஊர்ல இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய ரூபாய் நோட்டிலும் காந்திஜி அவருடைய புகைப்படம் இருப்பதை பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், செல்லத்தக்கதும் செல்வாக்கு மிக்கதுமான மகாத்மா காந்தி என்று ஒரு பெருமை, செல்லத்தக்கதும் செல்வாக்கு மிக்கதுமான மகாத்மா காந்தியினுடைய பெருமையும் குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த காலத்திலே காந்திஜிக்கு என்று சொல்லி எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எல்லா பேங்க்லையும் அவருடைய புகைப்படம் அடங்கிய காகிதம் அடங்கிய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி தன் வாழ்க்கையிலே நேர்மையாகவும் வாழ்விலும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிறை குறை எல்லாவற்றையும் மறைக்காமல் வாழ்ந்த மனிதன் அருமையான காந்திஜி என்று சொல்லி அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் வாழுகின்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய பார்வைக்கும் இந்த உலக பார்வைக்கும் கர்த்தருடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே ஒரு அன்போடு ஐக்கியத்தோடு பண்போடு பாசத்தோடு இந்த உலகம் நம்ம அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய அங்கீகாரம் நமக்கு வேண்டும். அதே நேரத்திலே கர்த்தருடைய பார்வைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இறுதி வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகம் காத்திருந்து ஜெபிப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நேசிங்க, யாருமே வெறுக்காதீங்க. இந்த உலகம் முழுவதுமாக வியாதி தொட்டிலையும் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா, எவ்வளவு கஷ்டங்கள் கட்டணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாருமே வெறுக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. எல்லோ மக்களையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க, ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்க, கதை கொடுக்கிற வாழ்க்கையும் இறை சமூகத்திலே வாழ்ந்து சாட்சியோடு வாழுங்க. இது ஆண்டு விரும்பக்கூடிய தகுதியுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்த நாம் விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துட் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலுக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இந்த விசுவாசத்திலே நாம் நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம் அனைவரும் எழுந்து நின்று கரம் பிடித்தனை நடத்தும் என சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
பிடித்தென்னை வழி நடத்தும். இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். பாதை தெரியாத பாவி நான் ஐயா, என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். பாதை தெரியாத பாவி நான் ஐயா, என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. பாவ இருள் நீக்கி வழி நடத்தும். பாவக்கரை போக்கி சுத்திகரியும். பாவ இருள் நீக்கி வழி நடத்தும். பாவக்கரை போக்கி சுத்திகரியும். செம்பாவம் அகற்றி வெண்மையாக்கும். என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். செம்பாவும் அகற்றி வெண்மையாக்கும். என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. என்னை நீர் வழி நடத்தும். காருண்யத்தை காட்டி அழைத்து செல்லும். நேசரே என்னை நீர் வழி நடத்தும். காருண்யத்தை காட்டி அழைத்து செல்லும். உறைந்த மழையை போல் வெண்மையாக்கும். என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். உறைந்த மழையை போல் வெண்மையாக்கும். என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே. தீபம் காட்டி என்னை வழி நடத்தும். ஆவியை கொடுத்து தேற்றியருளும். தீபம் காட்டி என்னை வழி நடத்தும். ஆவியை கொடுத்து தேற்றியருளும். வெளிச்சத்தின் பாதையில் அழைத்து சென்று என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி சென்று என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே வழி நடத்துமே.
இயேசுவே இறங்குமே, வழி நடத்துமே. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் இயேசுவே, என்னை நான் ஒப்புவிக்கிறேன். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் இயேசுவே, என்னை நான் ஒப்புவிக்கிறேன். பாதை தெரியாத பாவினானையா, என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். பாதை தெரியாத பாவினானையா, என்னை உம் சித்தப்படி நீர் வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே, வழி நடத்துமே. இயேசுவே இறங்குமே, வழி நடத்துமே. இயேசுவே இறங்குமே, வழி நடத்துமே. ஜெபம் செய்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறை நாமத்தின்படியாய் இந்த இரவு பொழுதிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளிலே தியானித்து இறை நாமத்தினாலே இறை கரங்களிலே நாம் காத்திருக்கின்றோம். கர்த்தருடைய பார்வையிலே தகுதி உடையவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளிலே தியானித்திருக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கக்கூடிய அனுபவத்திலே என்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிற மனிதர்கள் என்னை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதே நேரத்திலே கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியுடன் வாழ்ந்து இந்த உலகத்திலும் சமூகத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடைய பார்வையிலும் தகுதி உடையவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்திருக்கிறோம். ஒரு விசை நம்மை அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, என்னையும் அந்த பாத்திரமாக மாற்றும் என்று கேட்போமா? இந்த உலகத்திலும் கொடுவிட பணியாக இருக்கலாம், திருச்செய் திருப்பணிகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நான் பாத்திரவனாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய பார்வைக்கும் அந்த பாத்திரவனாக நான் மாற்றப்பட வேண்டும். 100க்கு அதிபதியை போன்று என் வாழ்க்கையில அந்த அங்கீகாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்துடன் இறை கரங்களிலே அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் தந்த அருமையான இந்த இரவு பொழுதற்காக ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நாமத்தின்படியாக நான் வாழ்கிற இடங்களிலிருந்து என் தொழுகையிலே கலந்து கொள்ள ஆண்டு கிருபை தந்தேன். தந்தை நிறைவா கற்றுக்கொண்ட நிறைய வார்த்தைக்கு நாங்க இறை சமூகத்திலே நாங்கள் தகுதியுடையவர்களாக மாற்றப்படும்படியாக இந்த வாழ்கின்ற உலகத்திலும் அந்த அனுபவத்தை நாங்கள் சொந்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் நிறைவாம் தந்து கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பை விட்டு தூரமாக செல்ல வண்ணமாக உங்களுடைய ஐக்கியத்தில் வாழ்கின்ற தெய்வீக அனுபவத்தையும் நிறைவாம் தந்து ஆண்டவரே, சாட்சியுள்ள ஜீவியது நாங்கள் பணிச்சூழல் இடங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் வாழுகின்ற நல்ல அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, 100% விசுவாசத்தை கனப்படுத்தின ஆண்டவர், அதே அனுபவத்தையும் எங்களுடைய விசுவாச வாழ்வு, எங்களுடைய ஜெப வாழ்வு, எங்களுடைய சாட்சி வாழ்வு எல்லாம் உமக்கு பிரீதியாக அமைய கர்த்தர் கிருபை தாருமையா. உம் பார்வைக்கு ஏற்றவர்களாக, நல்லவர்களாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ஒரு மகனாக மகளாக வாழுகிற நல்ல பாக்கியங்களை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட என் வார்த்தைக்கு நாங்கள் எங்களையும் அங்கீகரிக்கக்கூடிய ஆண்டவரே, வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும் உலகம் முழுவதுமாக காணப்படக்கூடிய வியாதித்துக்களில் இருந்து விலக்கி மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவர் அந்த அனுபவத்தையும் நிறைவாம் தந்து உங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை இந்த உலகத்திலே பிரசித்தப்படுத்த கிருபை தாரமையா. ஒவ்வொரு நாளும் அதை கொடுத்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இறை சமூகத்தில் அர்ப்பணம் செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறதான அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களே குடும்பமாக ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பீராக, நன்மையை காண செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தொழுகையிலே ஆண்டவர் நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்திருக்கிறோம், என் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம், கர்த்தரை பாடி இருக்கிறோம், கர்த்தர் வார்த்தையிலே தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே,
ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையும் தந்து சாட்சியோடு மிக சாட்சியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலக பார்வையிலும் உம்முடைய பார்வையிலும் நாங்கள் தகுதியுடையவர்களாக வாழுகின்ற மெய்யான பாக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகைக்காக ஆராதனைக்காக உழைத்தவர்கள் ஜெபித்தவர்கள் கொடுத்தவர்கள் என்று சொன்ன அனைத்து மக்களையும் நிறைவோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கண்ட குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி திருக்கரங்களே ஒப்படைக்கிறோம். நிறைவோடு கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்துகிறோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.